இன்றைக்கி நம்ம பல் இல்லாத பாட்டி தாத்தா கூட சாப்பிட்டா ஜீரணமாகக்கூடிய வகையில் இந்த டிஷ்ஷை நம்ம செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப சுலபமாக பிகினர்ஸும் இதை செய்திடலாம். அதுக்காக தான் இந்த ரெசிப்பியை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். குக்கர்லேயே ரொம்ப சுலபமாக இதை நான் செய்து காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வெல்கம் பேக் டு மாம் 68. இன்றைக்கி வந்து விளக்கிழமை. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இட்லி பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு சுட சுட இட்லி, அதுக்கு நல்ல ஒரு சட்னி தான் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பிடி வேர்க்கடலை வறுத்துட்டு 4 கல் பூண்டு போட்டு அதை நல்லா வதக்கிட்டு வறுத்துட்டு காஞ்ச மிளகாய் 2 போட்டு கூட வதக்கிட்டு கடைசியாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து புளி சேர்த்து அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பெருங்காயம் கடுகு போட்டு செம்மையாக இருக்கும். தாளிச்சிருக்கேன். செம்மையாக வாசனையாக சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து மத்தியானம் சமையலுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். நான் எனக்கு வந்து ரைஸ் எதுவும் செய்யலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு காஞ்ச டபுள் பீன்ஸ் ஊற வச்சு வச்சுருந்தேன். அது ஃப்ரீசரில் வச்சுருந்தா ஒரு நாளாக இருந்தது. அதை தான் எடுத்து நான் இப்போ தேங்காயெலாம் ஊற்றாமல் ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டன் மசாலா பவுடர், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டு சூப்பரான ஒரு டபுள் பீன்ஸ் கிரேவி. இதை பாருங்கள் பண்ணியாச்சு. இது வந்து சப்பாத்திக்காக. அடுத்து வந்து பீர்க்கங்காயில் வந்து பெரிய பீர்க்கங்காய் அதில் ஒரு 3/4 பாகம் எடுத்துகிட்டு தோலை சீவி எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது நாளைக்கு துவையல் பண்ண சாப்பிட்லாம். ஏன்னா ஆள் கிடையாது சாப்பிட. நாங்கள் 2 பேர். என் பொண்ணு அந்த கிரேவியை வச்சு சப்பாத்தி சாப்பிட்டுக்கோம். அது பண்ணது காரணம் பார்த்திங்கன்னா ஒரு தப்பு வேலை பண்ணிவிட்டேன். நேற்று நான் பரோட்டான்னு நினச்சிக்கிட்டேன். இந்த மலபார் பரோட்டா ரெடிமேட் விற்கிறதுங்களா அதுன்னு நினச்சிக்கிட்டு அதை தெரியாமல் சரியாக படிக்காமல் வாங்கி வந்துட்டேன். படிக்காத கேனச்சாட்டான் வந்து வீட்டில் வந்து பார்த்தோன்னா தான் தெரியுது அது வந்து சப்பாத்தி ரெடிமேட் 95 ரூபா. ரொம்ப வயிறு இருந்துச்சு, வேறு வழி இல்லை. இப்போ கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த பீர்க்கங்காயை வந்து பொரியல் மட்டும் தாளிச்சு விட்டுருவோம். நல்லா வதக்கி அப்படியே எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் வந்து டேஸ்ட்டாக. சும்மா சைடுக்கு வந்து ஒரு பொரியல் வேணும் இல்லையா, அதுக்காக தான். அதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது காய்ட்டாங்க. எனக்கு இந்த நான்ஸ்டிக்கோ இல்லைன்னா அலுமினியம் வச்சா தான் கொஞ்சம் பொறுமையாக செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பொறுமையாக மீன்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் வச்சுட்டு பொறுமையாக வேறு வேலை பார்க்கறதுக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் மட்டும் தான் நான் போடுறேன். கடுகு நான் எப்போவுமே வந்து ரொம்ப வதக்கிறதுக்கு வந்து நான் கடுகு சேர்க்க மாட்டேன். எப்பவுமே பொரியல் மாதிரி நல்லா சேர்ப்பேன். அதேமாதிரி உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பும் அதுக்கு சேர்க்க மாட்டேன். பொரியல் மாதிரி தேங்காய் துருவி போடுறது அந்த மாதிரி தான் சேர்ப்பேன். நல்லா வதக்கி கொஞ்சம் எண்ணெயில் எடுக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக நான் வந்து கடுகு வந்து சேர்க்க மாட்டேன். இது என்னோட வழக்கம். வெங்காயம் பரவாயில்ல, கண்டிப்பாக தான் இருக்குது விலை. நான் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளிக்கு வந்து கேடு என்னன்னு தெரியல. அநியாயத்துக்கு 60 ரூபா 65 ரூபா வச்சுட்டு கரெக்டாக ஆகும்போது விலையை எடுத்து முதல்ல வாங்கி வச்சுருக்கோம். வாங்கி வச்சு நான் மறந்து வச்சு சரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் அப்படின்னு அதுக்குள்ளே போட்டோம். சும்மா வச்சுட்டு சேர்த்துட்டோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பீர்க்கங்காய் பொரியல் வதக்கல் தரலாம். பொரியல் சொல்லுறத பீர்க்கங்காய் வதக்கல் கொஞ்சமாக தான் ஆகுதுன்னா 3/4 பாகம் தான் எடுத்துருக்கேன். நல்ல மெல்லிசாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வதக்கும்போது தண்ணியை ஊற்றாமல் நம்ம வதக்கணும். அது கரெக்டாக இருக்கும். சேர்த்துக்கலாம். அது மாதிரி இருக்கிற சட்டி விட்டுருக்கலாம். அப்படியே ஒரு வதக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து தான் அரைச்சி விட்டேன். எப்பவுமே கெட்டு போகாமல் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். ரொம்ப இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். என்னென்னா போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா போட்டு கூட வதக்கலாம், நல்லாயிருக்கும். பட் மிளகா சேர்த்து வதக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் வதக்கல் இது வந்து சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒன்லி மிளகாத்தூள் தான். மஞ்சள் தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த தனியாலாம் போடலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே தெளிக்க ஊற்றக்கூடாது. எல்லாத்தையும் அப்படியே மூடி வச்சே நம்ம வதக்கணும். உப்பு காரம் எல்லாம் அதில் அப்படியே ஏறப்பட இப்போ வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மரில் போட்டுடும். இந்த பக்கம் வந்து 1 கப்பு இல்லை 1 டம்ளர் ஒரே உருண்டை களி செய்வேன். அதுக்கு நான் 1 டம்ளரோ இல்லை 1 கப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி தான். இப்போ இதில் வந்து ஒரே 1 ஸ்பூன் வந்து கேழ்வரகு மாவு போட்டுட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணியில் கரைச்சிடுவேன். அங்கே 1 கப்பு வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 கப்பில் தண்ணியில் கரைச்சிக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும், அதை ஊற்றிக்கலாம். இல்லைன்னா அந்த தண்ணியிலே பச்சை தண்ணியிலே கரைச்சும் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாவு இதில் கரைச்சிக்கிட்டேன். இது கூடவே இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக கட்டிகள் இல்லாமல் வரதுக்காக இந்த ஐடியா. இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்துட்டு நம்ம ரவை, கோதுமை ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். இது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சரி நம்ம கோதுமை ரவையை எடுத்துக்கலாம். இது வந்து வெள்ளை ரவையாக இருந்தால் அதிலே கரைச்சிக்கலாம். நான் கோதுமை ரவை 1 ஸ்பூன் வந்து தண்ணியில் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூனில் தான் போட்டுக்கலாம், அதிகமாக போடல.
ஏன்னா வேறு எடுத்து கொஞ்சம் லேட் ஆகும் டைமு. அது கொதிக்கட்டும் தண்ணி, நம்ம பார்க்கலாம். இப்போ தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் ராகி மாவு போட்டு ஒரு 1/4 கப்பில் தண்ணி கரைச்சாலே அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து விட்டுருவோங்க. அதுவுமே நல்லா கொதித்து வரட்டும். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு உருண்டை தான், அதுக்கு தகுந்தாலும் உப்பு. ஏன்னா ஒரு ஆள் தான் சாப்பிட பாருங்கள். தண்ணி இப்போ கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஒரு நிமிஷம் அது கொதித்த உடனே நம்ம மாவு சேர்த்துக்க போகிறோம். கொதித்து வரட்டும் காட்டுறேன். இப்போ வந்து 2 நிமிஷமாக கொதிக்குது. ரவையும் அந்த ராகி மாவு கரைச்சி விட்டோம் பார்த்தீங்களா, அதுவுமே மாவு வந்துடும். ஒரே நிமிஷத்துலேயே வந்துடும். அது இந்த இதுதான் நம்ம எப்படி குக்கரில் தான் செய்வோம். இப்போ ஸ்டவ்வை நான் நிறுத்திடுறேன். ஸ்டவ்வை நிறுத்தியாச்சு. இப்போ தண்ணி அளந்து அதே கப்லேயே தான் மாவு 1 கப்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதுக்குள்ளே இந்த மாவை சேர்த்துருவோம். இதெல்லாம் இப்போ இதை ஸ்டவ்வை நிறுத்திட்டு தான் நம்ம கிளற போகிறோம். ஆனில் வச்சு கிளறினீங்கன்னா உருண்டை கட்டும். சும்மா நார்மலாக ஒரே பக்கமாக அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஈஸி மெத்தடு வந்து ராகி கேழ்வரகு களி செய்கிறது. உருண்டை வராது, கட்டி முட்டிலாம் தட்டாது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சுலபம் இது செய்யறது. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கேழ்வரகுல எப்படி என்ன சாப்பிட்லாம் யோசிக்கும் போது எண்ணெய் செலவுலாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம களியாக கிண்டி சாப்பிட்லாம். கலரிட்டேன். இப்போ நம்ம வச்ச அந்த 1 டம்ளரும் ஒரு 1/4 கப்பில் கரைச்சி விட்டது எல்லாமே திக்காகிடுச்சு. இப்போ கட்டியே வராது. இப்படி கிண்டும்போது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம வந்து தண்ணி கொதிக்க விட்டு கிண்டும்போது ரொம்ப கட்டி விடும். அது ரொம்ப கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் பண்ண முடியும். பிகினர்ஸ்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் தண்ணி விட்டு லேசாக தெளிக்கிற மாதிரி தான். இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இப்போ வந்து மாவு வெந்திருக்காது, உங்களுக்கு பிசுன்னு இருக்குங்க பாரு. கரண்ட் எல்லாம் ஒட்டிட்டு தெரியுதா? இதை அப்படியே வலிச்சு ஒரு ஸ்பூனை எதையா வச்சு விட்டுருங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் தண்ணி சும்மா ஜஸ்ட்டு இப்படி தெளிச்சு விட்டால் போதும். ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு இதை க்ளீனாக வந்துட்டு வலிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் செய்யும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா கை வச்சா சுடும் இல்லையா, அதுக்காக நம்ம கரண்டி எடுக்கிறோம். தண்ணியை கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அதை சுற்றி உள்ள எல்லாத்தையுமே ஒன்றுக்கு சேர்த்துருங்க. சில பேர் வந்து வலிச்சு அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சு குக்கரில் வச்சு விசில் விடுவாங்க. நான் அப்படி செய்யாமல் ஒரே பாத்திரத்தில் நான் செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான். கை சுடும் பார்த்துக்கோங்க, கை வைக்காதீங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே நல்லா லெவல் மாதிரி பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிசுன்னு மாவு வெந்திருக்காது. இப்படி தான் இருக்கும், கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கர் மூடிட்டு விசில் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்தால் போதும். அதுவே தண்ணி விட்டு வரும் உங்களுக்கு. ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி வரலன்னா கூட சிம்மரில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், விசில்னா சவுண்ட் வராப்பில் எடுத்துக்கணும். அவ்வளோ இருந்தால் கூட போதும், வரணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது வெந்திருக்கும், நம்ம அப்படியே இருக்கட்டும். ஸ்டீமெல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நிறுத்திட்டேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீர்க்கங்காய் வந்து வதக்கால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வரும் அண்ணன் பக்கம் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி விட்டே தான் வதக்கினேன். அதை உங்களுக்கு காட்டில் மூடி வச்சு இறந்துட்டேன். ஒரு நிமிஷத்துக்கு இல்லை தண்ணி விட்டு குழக்கலாம் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பீர்க்கங்காய் வதக்கால் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். சூப்பராக இந்த மாதிரி கொஞ்சமாக தான் ஆகும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயெல்லாம் போடாமல் வெறுமனே செய்கிறது. சுகர் இருக்கவங்களாம் இந்த மாதிரி நான் தேங்காய் போடாமல் சாப்பிட்ணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? வந்து நான் சொன்னேன் அந்த ரெடிமேட் சப்பாத்தி தான் இது. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்மளோட இதை எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் வதக்கல் இதுவே சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது அடுத்து இங்கே வந்து டபுள் பீன்ஸு கிரேவி. இதை வச்சாச்சு. இப்போது இதான் லஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து திறந்துட்டேன். இங்கே பாருங்கள், அடி எதுவுமே பிடிக்கல. இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதா பாருங்கள். எடுத்து அப்படியே வருது பாருங்கள். இந்த மாதிரி அழகாக அப்படியே வெந்துடும். நீங்கள் சிம்மரில் கூட உங்களுக்கு தீஞ்சு போயிடும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி அலுமினியம் குக்கரில் வைங்க. குக்கரில் செய்யும்போது நல்லாவே உங்களுக்கு அடி பிடிக்காமே வந்துடும் க்ளீனாக. இது ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படிலாம் அவசியம் கூட கிடையாது. கிளறணும் அப்படின்னு இல்லை, நான் சும்மா ஜஸ்ட்டு கிளறி விட்றேன். நம்ம எந்த மாதிரி ஒரு திக்னஸில் வைக்கிறோமோ அந்த திக்னஸில் தான் நம்மளுக்கு களியுமே கிடைக்கும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு கிணத்துல போட்டுக்கலாம். கையே வைக்காமல் நம்ம எப்படி வந்து களி செய்யலாம் உருண்டை அப்படிங்கிறதா. இப்போ கை கூட நீங்கள் வைக்க தேவையில்லை. அது வைக்க சுடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மெத்தடில் பிகினர்ஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் போட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி நல்லா பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போட்டு எப்படி உருட்டுனீங்களா வந்துடும். கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லா உருட்டுறதுக்கு வந்துடும். நம்ம இதில் போட்டு இங்கே வந்து நான் களி உருண்டையை போட்டுடுறேன். இப்படி நீங்கள் கை வைக்காமையே செஞ்சு சாப்பிட்லாம். ஈஸியாக இருக்கும். சூடு பொறுக்க முடியாதவங்க
இதில் கொஞ்சமாக நம்ம இப்போது நெய் கொஞ்சமாக போட்டுக்குவோம். பார்த்தா நல்லாயிருக்கும். ஷேப்பாக வேணும்னா நல்லா நீங்கள் ஒரு அகலமான கடாயில் போட்டு அப்படியே நல்லா இப்படி தட்டி இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அப்படியே வந்து உருண்டு வந்துடும். நான் இன்றைக்கி கிண்ணத்தில் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் நெய் போட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பல்லில்லாத பாட்டி தாத்தா கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால நல்லா வெந்துடும். கொஞ்சம் வந்து குழக்குழான்னு தான் இருக்கும். இப்படி இருந்தால் சாப்பிட பிரியப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை எங்களுக்கு கெட்டியாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி கிளறது அடுப்பில் குக்கரில் செய்யாமல் அப்படிங்கிறது காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பீர்க்கங்காய் வதக்கல் சாச்சு இதுவுமே ட்ரை பண்ணுங்கள். வெறுமனே களி மட்டும் சாப்பிட்டா நம்ம வெறுமை நல்லதில்லை. கூட காய்கறி சாப்பிடும்போது ஒரு காய் பொரியல் வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு பாவம் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு கூட இப்போ இங்கே வந்து நம்ம வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இதுவுமே இந்த களிக்கும் இந்த வேர்க்கடலை சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஊற்றி சாப்பிடுவோம். நல்லா காரசாரமாக இருக்குது. நான் அதை தான் இப்போ சாப்பிட போகிறேன். இது என்னோடய சாப்பாடு.